ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இன்ஜினியர் மோஸ்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா பிஇ ஆர் பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் ஐஇ ஆர் ப்ரொடக்ஷனில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்இ ஆர் எம்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஇ ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் மெக்கானிக்கல் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 to 5 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா சூப்பர்வைசர் ஐக்யூசி ஓக்யூசி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலோ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா சூப்பர்வைசர் அனடைசிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸில் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா லைன் ஆப்ரேட்டர் அனடைசிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 0 to 1 இயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போத் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா லீட் என்வரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா பிடெக் ஆர் பிஇ ஆர் எம்டெக் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 to 7 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா லைன் லீட் அனடைசிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 6 to 8 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்த இந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஜெண்டர்னு சொல்லி வந்து மேல் தான் அப்ளை பண்ணணும் இல்லை ஃபீமேல் தான் அப்ளை பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும். ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்க அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்த அந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸோடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்து எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்த அந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸையும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.